ஹாய் காய்ஸ், இப்போ என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா வெண்பொங்கல் போட போகிறேன். பாருங்கள், ஃபஸ்ட்டு குக்கரை வச்சுருக்கேன், கடாயை பாருங்கள். அப்புறம் ஆயில், அதாவது எண்ணெயை ஊற்றி தாளிக்கிற மாதிரி இப்போயே ரெடி பண்ணிடுவேன். ஒவ்வொருத்தங்க இறக்கின அப்புறம் தாளிப்பாங்களான்னு எனக்கு தெரியாது, ஒவ்வொருத்தங்க செய்கிறது. நான் வந்து ஃபஸ்ட்டே. அப்புறம் பாருங்கள், ஒரு மிளகாய் பூடு கொஞ்சம் தேவையான அளவு, அப்புறம் கருவேப்பில்லை, அப்புறம் கொஞ்சோண்டு மிளகு சீரகம் சேர்த்துக்கிடுவேன். மொத்தமாக கடுகு இதை போட்டிருக்கோம். அதோட பாருங்கள், மிளகு சீரகம் சேர்த்து போட்டுக்கோங்க, தேவையான அளவு போட்டுக்கோங்க. அப்புறம் நம்ம வெள்ளைப்பூடு, இந்த மிளகாய், ஒரு மிளகாய் பூடு, அப்புறம் மிளகு சீரகம் அதையும் தட்டி எடுத்துக்கிடுவேன். பொரியிறதுக்கும் கொஞ்சம் போடுவேன். ஒவ்வொருத்தங்க எப்படி போடுவீங்க, தட்டுறதுக்கு மட்டும் வச்சுக்கிடுவாங்களா போடுவாங்க. அந்த பாருங்கள், கடுகு பொரிஞ்சிருச்சு. வத்தலை போடுறேன். தேவையான அளவு உரப்பு எவ்வளோ தேவையான அளவு வத்தல் போட்டுக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் பொரிஞ்சிருச்சு நல்லா. அப்புறம் நம்ம தட்டி வச்சோம் பாருங்கள், இஞ்சி பூண்டு, அதையும் சேர்த்து போட்டு, அதோட நம்ம எது நெய்யினாலும் சரி டால்டானாலும் சரி, பெருங்காயம் கொஞ்சம் போடுறேன் பாருங்கள். சேர்த்து தேவையான அளவு பெருங்காயம் போட்டுக்கோங்க. எல்லாம் ஃபுல்லாக நல்லா கிளறுங்க. டால்டாலே போட்டு கிளறுங்க, நெய்யில் ஓடுறவங்க நெய்யில் போட்டு கிளறிக்கோங்க. ஓகே பாருங்கள், தேவையான அளவு தண்ணி ஊற்றுறேன். எவ்வளோ அரிசி போடுறீங்களோ அதில் 2 மடங்கு ஊற்றிக்கோங்க, சரியா? நான் இதெல்லாம் கொதிச்சதுக்கப்புறம் தான் அரிசி போடணும். பாருங்கள், தேவையான அளவு, அதாவது நான் ஒருத்தவங்க புழுங்கரிசியில் ஓடுவாங்க, நான் பாருங்கள் பச்சரிசி தான் போடுறேன். பச்சரிசி பாசிப்பருப்பும் கலந்து தான் வெண்பொங்கலுக்கு செய்யணும். தேவையான அளவு பாசிப்பருப்பு. அது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நல்லா அலசிட்டேன், அரிசியும் பருப்பும் அலசிட்டேன். பாருங்கள், கொதி நல்லா வந்துருச்சு, கொதிச்சிருச்சு. அள்ளி போட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கோங்க. பெருங்காயம் போடுறோன்னா நல்லது, உங்களுக்கு டேஸ்ட்லேயும் கொடுக்கும். அப்புறம் நெய் விடுறவங்க விடுவாங்க. நான் டால்டா தான் வாங்கியிருக்கேன், எனக்கு நெய் வாசனை பிடிக்காதுன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், விசில் அடிச்சிருச்சு, இறக்கிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் வாங்க, சூடாக தோசை, அப்புறம் வாங்க நம்ம பொங்கல் சூடாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், கேசரி, வெண்பொங்கல், தோசை, சட்னி, சாம்பார். வாங்க சாப்பிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.